அமைச்சர் மரிய வில்சன் தமிழ் படிக்கிறதுனாலலாம் அன்பு, இரக்கம், கருணை இதெல்லாம் வராது. எவ்வளவு தமிழ் படிச்சாலும் வராது. நான் பைபிள் படிச்சதுனாலதான் எனக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய இயேசுபிரான் பிறப்பதற்கு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு எழுதி வச்சது நம்முடைய தமிழ். அன்பே சிவம் என்று உலகத்திற்கே போதித்தது நம்முடைய தமிழ் மொழி. தன்னுடைய 18 வயதிலிருந்து 32 வயது வரைக்கும் இயேசுபிரான் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவில் இருக்கிற ஞானிகளிடம் ஞானம் கற்று அன்பே சிவம் என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களுடைய யூத மக்களுக்கு எடுத்துரைத்தார். அப்புறம்தான் அவருடைய இறப்பிற்கு பிறகு கிறிஸ்தவம் உருவானது. ஆகையால தமிழ் படித்தா அன்பு வராது, யூத நாட்டில் எழுதப்பட்ட பைபிள் படித்தாதான் அன்பு வரும் அப்படின்னு சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுடைய பெரிய பிரச்சனை டிகிரி வித்தவுட் லிட்ரஸி. எழுத படிக்க தெரியாமலே டிகிரி வரைக்கும் போயிடுறது. ஒரு நிமிஷம் இருங்களேன். ChatGPT லிட்ரஸினா என்ன? லிட்ரஸின்னா படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கும் திறன். ஒரு வாசிப்பு புரிஞ்சு அதுக்கு பொருளை பிரிச்சு நீயே எழுதி பேசிக்கணும். அதான் அடித்தளம் மாதிரி. எழுத படிக்க தெரியுது லிட்ரஸி ரேட் அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் நேற்றைக்கு தமிழக நிதி அமைச்சர் அவருக்கு வந்து தமிழ் எழுத படிக்க தெரியல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிண்டல் பண்ணும்போது கோவப்பட்டார். இது அவருக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்ல, இதில் நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவுடைய சூசைட் நோட்டு அவங்க வந்து சூசைட் பண்றாங்க. அந்த சூசைட்ல வந்து தமிழை ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்காங்க. நிறைய அட்வொகேட்ஸுங்க பெரிய ப்ரொஃபஷனல்ல இருக்கவங்களுக்கு PhD வரைக்கும் முடிச்சவங்களுக்கே தமிழ் எழுத படிக்க தெரியாது. ஆனா தமிழ்நாட்டில் ஆங்கிலம் எழுத படிக்க தெரியலன்னா அவமானமா பார்ப்பாங்க, தமிழ் எழுத படிக்க தெரியலன்னா அவமானமா பார்க்க மாட்டாங்க. ஒருத்தனுடைய இனத்தை, ஒருத்தனுடைய அடையாளத்தை, ஒருத்தனுடைய வரலாற்றை, ஒருத்தனுடைய பண்பாட்டு பெருமையை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா இதையெல்லாம் தாங்கி நிற்பது அவனுடைய மொழி. நம்முடைய எல்லா பெருமைகளும், நம்முடைய எல்லா அடையாளங்களும் நம்முடைய தாய்மொழியில் தான் தாங்கி நிற்கிறது. தமிழை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அடுத்த தலைமுறை தமிழை படிக்காமல் விட்டாலே போதும். நான் பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்கேன். 10 மாணவர்கள்ல, குறிப்பா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல 10 மாணவர்கள் 5லிருந்து 7 மாணவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாது. தமிழ் எழுத படிக்க தெரியாத ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சுட்டு தமிழ் வாழ்க அப்படின்னு சொல்லி பேனர் வைக்கிறதுனாலயோ இல்ல வந்து பெரிய கட்டடங்கள் கட்டி அதுல தமிழ் எழுதி வைக்கிறதுனாலயோ என்ன ஆயிட போகுது? அடுத்த தலைமுறைக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. தேசிய கல்விக் கொள்கை தான் இதற்கு ஒரு தீர்வை கொடுத்தது. தமிழ் மாணவர்கள் தமிழை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று தேசிய கல்விக் கொள்கை வலியுறுத்துகிறது. தேசிய கல்விக் கொள்கையில் ஒரு மொழி வலியுறுத்தப்படுகிறதுன்னு சொன்னா அந்த மொழி தமிழ் மொழி. இதையும் நான் பல வருடங்களா சொல்லிட்டு இருக்கேன். தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டாதான் பிரைவேட் ஸ்கூல்ஸ் பசங்களும் கம்பல்சரியா கட்டாயமா தமிழை படிப்பாங்க.